ஹலோ நான் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க மாட்டேன். ப்ளீஸ் லெட் மீ ரிட்டன் ஹோம் ட்ரமான்கோட அடுத்த எபிசோட பார்க்க போகிறோம். இந்த எபிசோடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலுங்க. அப்படியே லைக் தட்டி விடுங்க நண்பா. மான்காவோட ஓப்பனிங்லேயே ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடிட்டு இருக்கல கத்திட்டு போகிறான். இவன் என்னை கொல்லாமல் விட மாட்டான், திறத்திட்டு வரான். அந்த சிவப்பு கலர் அந்த கண்ணுண்டேக்கிலேயே அவன் பின்னால் வாரான். வந்து இவனை கொண்டு போட்டு அவன்ற கையை தூக்கி பார்க்குறான். அதை டேட்டு அந்த அடையாளம் இல்லை சீன்றான். அவன்ற கண்ணை பார்த்தா சிவப்பு கலரில் மினுகு. அப்போ அவன் பார்க்குறான், அங்கே ஒரு பேலஸ் தெரியுது. அந்த பேலஸை பார்த்துப்புட்டு அதோட கட் பண்ண நம்ம ஹீரோயின் ஜன்னலி பக்கத்தில் இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. எல்லா ஜன்னலையும் பார்த்துட்டேன். ஏங்க என்னால் அது முடியாது அப்படின்னு கத்துறா. அப்போ பட்லர் என்ன மேடம் ஆச்சு அப்படின்றார். அப்போ அவன் நைட் நேரத்தில் உங்களை அரண்மனையை சுற்றி பார்க்க அனுமதிச்சா என் உசிறு வைத்திருந்த ஒரு மாய் மூஞ்சை வச்சுக்கிள்றா. இந்த உலகம் பெருத்தாலாட்டம் மூஞ்சி ஒரு மாய் வச்சுட்டு நினச்சி பார்க்குறா. அண்டு என்ன நடந்துக்கிண்டான்னு நினைக்கிறா. பியான்சேயா அப்படின்னு கத்துறா. கீசி கத்துறா. நீனும் நானும் பியான்சே அப்படின்னு கத்தி போட்டு அவன் பார்க்குறான். அப்பா ஏட்டம் மூஞ்சி வச்சுக்கிட்டு. அப்போ அவனுக்கு திடீர்னு கோவம் அந்த ஏட்டம் எலும்புறாங்க. எலும்பினோடனே பயந்துட்டா. மறுபடியும் கொண்டுருவானுண்டு. அப்போ கிட்ட வரான். வந்து அவள் பிடிக்கிறான். பிடிச்சிப்புட்டு அவளோட மூஞ்சியை பார்த்துப்புட்டு முகத்துக்கு ஃபேஸுக்கு நேராக கையை கொண்டுட்டு வரான். கொண்டு வந்து அவளுக்கு பயம். அப்படியே அவன் நெத்தியில் கிஸ் ஒன்று கொடுத்து விட்டுறான். அவளுக்கு பெக்கம் தாங்கலை, ப்ளஸ் ஆகிட்டு இருக்கா. அப்போ அவன் ரெஸ்டடு நம்ம பிறகு சந்திக்கலாண்டுவான். அப்போ அதை நினச்சி ஒரு மாதிரி ப்ளஸ் ஆகிப்புட்டு அவன் யோசினைக்கு போகிறான். அப்போ பட்டர் மேடம்னு கத்திட்டு இருக்கான். அப்போ யோசிக்கிறான், அந்த உலகத்தில் அந்த கண்ணாடிக்கு முன்னால் செத்துண்டு சிரிப்பாங்களா இல்லாட்டி உண்மையிலே கோமாவில் இருப்பான்னு யோசிக்கிறான். என் ஃபேமிலியை நினச்சி வருத்தப்படுவாங்களா அப்பா அம்மாண்டு நினச்சி கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ பட்லர் வாயை பொழந்துட்டான் பயத்தில். அங்கே பாருங்கட்டு. அப்போ அவன் கூப்பிட்டு காத்துட்டான். அவள் கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ எழுப்பி பார்த்தா அங்கே ஒரு உருவம் ஒன்று வருது. அதை பார்த்தோன்னே 2 பேரும் கத்துச்சு. ஹீரோயின்ற ரியாக்ஷனை தான் பார்க்கணும். தலையை பொத்திட்டு என்னம்மாண்டு கத்துறா எல்லாமே. அப்போ பட்லர் பார்த்தா அங்கே ஒரு மெய்டு வரா, ரோஸ்ன்ற ஒரு மெய்டு. அப்போ அந்த மெய்டை பார்த்தோன்னே அப்போது ஹீரோயின் பேயாட்டம் மூஞ்சி வச்சு. அப்போ ரோஸ் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறா. அப்போ ஒரு மாதிரி அப்பாவிட்ட மூஞ்சி வச்சுக்கல. ஏன் சேடாக இருக்கீங்கன்னு கேட்கவும் கண்ணை தொடச்சிரா. அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு தொடச்சிட்டு எங்கள் அப்பாவா அப்படின்றா. அப்போ அங்கே ஒருத்தன் பாரான். ஒரு மாதிரி பயங்கரமாக வந்து என்ன சத்தம் அங்கே அந்த இரவையில் அப்படின்னு கேட்குறான். அவன் மாஸ்டர்னு கத்துறான். அவன் அந்த நபர் அவர் பார்த்து பார்க்குறா. அந்தவன் நம்ம ஹீரோயின்ட வைத்து அன்றைய நாள் அந்த பீட்ரைஸுடன் தொடர்பு கொண்டீங்களா அப்படின்னு கேட்குறான். அவன் நம்ம ஹீரோயின் முழுசுறா. அவன் இன்ட்ரெஸ்டிங்கிறான். அவன் ஆமாம் இல்லை அப்படின்னு மூஞ்ச பாமா வச்சுட்டு ஆமாம் இல்லை நீட்டு கிடக்கா. அப்போ அவன் கோவத்தோட பார்க்குறான். முட்டாள், அவரோட திருமணம் முடிவு செய்யப்பட்டது, என்ன காரணத்துக்கு வேண்டி அது ரத்து செய்யப்பட்டது அப்படின்ட்டு கோவப்பட்டு கத்தி பாயில் ரத்தம் இருமுறாங்க. அப்போ அவன் மெய்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு விட்டு நீங்கள் மெல்ல பெற்று தூங்கண்டு விட்டு போகிற. அப்போ அப்பாகிட்ட மூஞ்ச வச்சுட்டு ரூமுக்குள்ளே வந்து கதவை சத்தி போய் ஒரு தல்வாணி எடுத்து ஒரு எரிஞ்சு விட்டு கோவத்தோட அவளோட கோவத்தெல்லாம் காட்டிவிட்டு திரும்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. ஹீரோயின் க்யூட்டாக அழுகைக்கில் குந்திட்டு அழுதுகிட்டு இருக்கா ஒரு மாதிரி சோகத்தில். அப்போ கதவை தட்டுற சத்தங்களுக்கு. அப்போ மெய்டுன்னு நினச்சிட்டு மெய்டு ரோஸ் நாங்கள் ஒன்றும் சோகமாக இல்லை, நீங்கள் வர தேவையில்லை, நான் பார்த்துக்குவேன்றா. அப்போ கதவு தட்டுற சத்தம் அதிகமாக திரும்ப கேட்கவும் என்ன அது திறக்க போய்க்கல. பின்னால் இருந்து ஒரு கையொன்று வந்து அப்படியே ஹீரோயின்ற வாயை பொத்தினொன்னே யாருன்னு ஹீரோயின் திரும்பி பார்க்குறா தலையை முட்டி. அப்போ அவன் சிரிக்கிறான். நீ பார்க்க அழகாக இருக்கியா அப்படின்றான். அப்போது ஹீரோயின்ற வாயை பொத்திக்கிட்டு அசையாதுன்றான். அப்போ அங்கே ஒரு கதவு தட்ட சத்தங்களுக்கு. கதவுக்கு பின்னால் அந்த சிவப்பு கலர் கண்ணுள்ள அவன் நிற்கிறான். அதோட இந்த எபிசோட் முடியுது.